ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. காஷ்மீரி மிளகா 3 சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி சட்னிக்கு உளுந்து வந்து ரொம்ப வறுபடணுங்க இல்லைங்க. நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது அந்த சூட்லேயே வந்து உளுந்து வறுபட்டாலே போதுமானது. இப்போ 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூட 10 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்ல பழமான தக்காளியாக 6 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இன்றைக்கி நான் செய்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். தக்காளி தோல் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிடணுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூட நம்ம தாளிப்பு சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி.